வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பெண் வரன் பார்த்துட்ருக்காங்க. வயது 27, நட்சத்திரம் பூராடம், ராசி தனுசு, படித்தவங்க, திறமையானவங்க, அழகானவங்க. ஒரு நல்ல வரன் தேடுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய சகோதரன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வயது, ராசி இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு எலைட்டில் தான் தேடிட்டுருக்காங்க. ஸோ நல்ல வரன், நல்ல படித்த ஒரு திறமையான, ஒரு அன்பான, ஒரு உறுதியான ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி வரன் இருந்ததுன்னா info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறேன். ஃபர்தராக அது என்ன ஆகுதுன்றதை அந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை பொறுத்து முடிவெடுப்போம். இந்த வீடியோட எண்டில் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் தொடர்ந்து எல்லா சபையும் மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கும். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு இந்த lifehoroscope.inல தொடர்ந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. நட்சத்திரம், வாஸ்து, நியூமராலஜி, மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன்கள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் உள்ளே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட, உறவுகளோட. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுனம் எல்லாருக்கும் ஒரு மாதம் நல்லா இருக்குன்றீங்க, ஒரு மாதம் சரியில்லைன்றீங்க, அப்படி இப்படின்னு குழப்பறீங்க. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் எடுத்து பாருங்கள். குரு செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கும். புதன் சுக்கிரன் 3rd ஹவுஸில் இருக்கும். புதன் வக்ரம் அடையும். சூரியன் ஃப்ரம் 2nd ஹவுஸ் டு 3rd ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். 4ல் கடைசியாக சுக்கிரன் போய் கேதுவோடு சேரும். சனி மட்டும் 9ல் இருக்கும். இது எப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் சுமாராக இருக்குது. அப்படி தான் இந்த பிளானட்டரி பொசிஷன். மிதுனத்துக்கு சூப்பர் டூப்பர் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்குது. எதுவும் பெருசாக கெட்டு போகல, எதுவும் பெருசாக வீக்காக இல்லை, எதுவும் பெருசாக ஸ்தானத்தை இழக்கலை அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் பார்த்தா எல்லாமே சுமாரான இடத்துல தான் இருக்குது. ஒரு சொல்லிக்கிற அளவுக்குன்னு ஒரு பலன் இருக்குல்ல, இது நடக்கும், இது இப்படி கொடுக்கும், இது இப்படி தெரியுது அப்படி, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு வெயிட்டான லக்கேஜ் பிடிச்சி இழுக்கணும். சனி 9ல் வக்கிறோம். ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்திங்கன்னா குரு 12. நீங்களாக ஒரு மாற்றத்தை நோக்கி வேக வேகமாக ஏதாவது போட்டு முயற்சி பண்ணி அப்படி இப்படின்னு செஞ்சிங்கன்னா அதுவாக ரொம்ப ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யறதை விட்டுடுங்க. அதுவாக எப்போ டைம் தேடி வருதோ அப்போ அதை பலனை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மிதுனத்துக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிற வேலை ஏதோ சுமாராக போயிட்டுருக்கு. சின்ன ஒரு அப்டக்கல்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது, மாறலாமான்னு தோணுது, ஏதோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நான் இல்லை, பரவாயில்ல. வேலைன்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, தொழில்னு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, இன்கம்னு ஒன்று இருக்குன்னா அப்படியே இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஓட்டிடுங்க. பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு காம்போ சரியாக வரல. சரி, புதன் வக்ரம் அடைகிறாரு. அடுத்த மேட்ருக்கு வந்துடுவோம். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை விட்டோம். இன்கம் இந்த மாதம் அப்படி வரும். வந்ததெல்லாம் செலவும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். சரி பரவாயில்ல, வரவு வருது, செலவாகுது, அதை ஓரளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஃபேமிலி 12ல் செவ்வாய், 12ல் குரு. இந்த குடும்பம்லாம் எதுக்குன்னே தெரியாது. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு உங்களை ஏதாவது பேசுவாங்க, திடீர்னு உங்களை புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க, இல்லை உங்களை ஹர்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணலாம், இல்லை புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு மனஸ்தாபம், மனசுக்குள்ளேயே பேசாமல், வெளிப்படையாக பேசாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ அப்படி நினச்சியோ, நீ இப்படி நினச்சியோ, நீ இப்படி சொன்னியோ, நீ அப்படி செஞ்சியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். அது தெளிவாகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு மாதம் இது. அதாவது இது தவறான புரிதல் வரக்கூடிய மாதம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஆஸ்ட்ராலஜி பார்க்குறீங்கன்னா முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்க. தவறான புரிதல் வரப்போகுதுன்னா நம்ம யாரையும் புரிஞ்சிக்கவே தேவையில்லையே, யாரை பற்றியும் திங்க் பண்ணவே தேவையில்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு மாதம். அப்போ அந்த புரிதல் தவறாக வராது. ஒரு மாதம் கழிச்சு சப்போஸ் ஃபோன் வருது, மீட் பண்ணோம், இல்லை இப்போ டைம் எப்படி இருக்குது, 1 மந்த் கழிச்சு மீட் பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அடுத்த விஷயம் திருமண ஏற்பாடு அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, விழுந்து தேடுறீங்க, வரனை தேடுறீங்க. நீங்கள் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், புனர்பூசம், குரு 12ல் இருக்கார். நீங்கள் ஒரு பெண்ணினே வச்சுப்போம். அப்படி இப்படின்னு தேடி 7 சுத்தமாக இருக்கே. இப்போது 7ஆம் இடத்துல தடை இல்லை, 8ஆம் இடத்துல தடை இல்லை, கரெக்டு தான். பட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கோள்கள்லாம் மறைஞ்சு சைலண்ட்டாக இருக்காங்க, பொசிஷன் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுற இடத்துல இல்லை. அப்போ இந்த மாதம் வேகமாக நினச்சது நடந்துரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு பாயிண்ட் இருக்குது.
அடுத்த விஷயம் என்னென்னா, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி எங்களுக்காவது நல்லது சொல்லுங்கள், வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லைனா ஃபேமிலியை விட்டுருங்க, எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து படிப்பு தான், ஃப்யூச்சர் லைஃப்பை தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் 12 குரு, இந்த கோச்சிங் சென்டர், ட்ரைனிங் சென்டர், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இதெல்லாம் சேர்ந்து படிக்கிற ஆப்ஷனில் இருக்கிறீங்கன்னா அது சரியாக யூஸ் பண்ணிங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, புதன் சுக்கிரன் சேர்ந்து தான் இருக்குது, புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு. எதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் 3 மாதம் 1 மாதம் 2 மாதம் இதெல்லாம் லேர்ன் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். என்கிட்ட பட்ஜெட் இல்லை, எங்கள் ஃபாதர் ஹெல்ப் பண்ணல, எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல, இல்லை அவங்க ஒத்துக்கல, இல்லை அந்த இடம் ரொம்ப ஃபாரவே, இப்போ தான் எனக்கு சான்ஸ் வருதுன்னா அந்த சான்ஸ் இப்போ வரும், அதையும் பயன்படுத்திங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஸ்டடீஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஓகே. ஸ்பெஷலாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். ஒரு கிஃப்ட் தானாக வந்து சேர்கிற டைம் இது கிடையாது. நீங்கள் ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை எட்டி பறிக்கிற மாதிரியான நேரம் இது. அப்போ அதுக்கு சிந்திக்கணும், திறமையை வளர்த்துக்கணும், இன்னும் அதிகமான பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த கனி உங்களுக்கு. இது புரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். உங்களுக்கு ஃபேமிலியால் ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா கொஞ்சம் இருக்குது. செவ்வாய் 12 இருக்குது. உறவுகளால் ஒரு மாதிரி ஒரு நெருக்கடி, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுக்கணும், இவங்க இதை கேட்குறாங்க அவங்க அதை கேட்குறாங்க, நான் யாருக்கு தான் லிசன் பண்ணுறது, யாரை தான் நான் ஆன்சர் பண்ணுறது, நான் யாரை தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒன்று சொல்கிறாரு, மாமியார் ஒன்று சொல்கிறாங்க, ஃபேமிலி இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அது மாதிரியான ஒரு சின்ன நேரம் வந்திருக்கு. இந்த சமயத்தில் என்ன பண்ணால் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடி தியானம் பண்ணி அமைதியாக இருந்து எது உங்கள் மனசாட்சிக்கு சரின்னு தெரியுதோ அதை மட்டும் செய்யுங்க, எந்த பிரச்சனையும் வராது. எல்லார் விஷயத்தையும் லிசன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குழப்பம்தான் வரும். டைம் அப்படி இருக்குது. 12th ஹவுஸில் குரு, 12th ஹவுஸில் செவ்வாய், அது 2 வேலையை பண்ணும். 3rd ஹவுஸில் புதன் சுக்கிரன், அது ஒரு 2 வேலையை பண்ணும். சூரியன் 2nd ஹவுஸில், அது ஒரு வேலையை பண்ணும். 5 பேர் 5 விதமாக அவங்களை பேசுவாங்க, 5 பேர் 5 விதமாக அவங்களை கேட்பாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் எதையுமே கண்டுக்கூடாது. அப்படியே அந்த டைம் வரைக்கும் கம்முன்னு இருந்தீங்கன்னா எல்லாம் மாறிடும். ஸோ அதனால் டோன்ட் லிசன் டு எனிஒன், லிசன் டு யோர் செல்ஃப். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படியே சுமாராக தான் போகும். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பக்தியில் ஈடுபடுங்க, கொஞ்சம் கோயில், உங்களுக்கு பிரார்த்தனைக்கு உண்டான இடம் தேடி ஒரு மன அமைதியாக வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஆகிடுவீங்க. ரொம்ப நார்மலாக இருவீங்க. உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பாலிய நண்பர்கள், உங்களுடைய ஸ்கூல் டே ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள கால் பண்ணி பேசுங்க, மன ஆறுதலாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா ஹெல்த்து, ஆரோக்கியத்தை ஏதாவது பிரச்சனை இருக்கா. சனியால் இல்லை, அதனால் பெரிய பாதகம் இல்லை, ராகு கேதுவால் ஏதாவது இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். கிளியராக காமிக்குது. கேது 4th ஹவுஸில், சுக்கிரன் கேதுவோட சேரும் காலம் கடைசி வீக்கில் வந்து ஆகஸ்ட்டில் சேர்ந்துடும். மிதுனத்துக்கு அது 4வது இடம். அந்த பக்கம் செவ்வாய் ஆல்ரெடி 1st ஹவுஸில் வந்துடும், செவ்வாயுடைய பார்வையும் வரும். ஏதோ இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் இல்லை ஏதாவது சின்ன மெடிசன் 1 or 2 days சாப்பிட்ற மாதிரி வரலாம். இது எது ரிலேட்டடாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். சுக்கிரன் கேது 4th ஹவுஸில், 4ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மேல் வயிறு. மேல் வயிறுனா ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலம் நெஞ்செரிச்சல் சம்மந்தப்பட்டது, இல்லைனா ஒரு சிலருக்கு இந்த ஹீட் பாய்ஸ் சம்மந்தப்பட்டது. அது ரிலேட்டடாக சில இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அவ்வளோதான். ரொம்ப மைல்டாக இருக்குது, எல்லாம் 1 or 2 days தான். ஏன்னா குரு பார்வை நிவர்த்தியை கொடுக்குது. அது வந்து எல்லாருக்கும் வராது. மிதுன ராசியில் பிறந்தால் எல்லாருக்கும் அது வரணும்னு அவசியமும் கிடையாது. பர்த் சார்ட்டில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அது சிம்டம்ஸ் கொடுக்கும். பட் சரியாயிடும், டோன்ட் வரி. சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆஸ் பர் பிளான் உங்கள் லைஃப் போயிட்டு இருக்கு, ஒன்றும் எனக்கு வருத்தம் இல்லை, ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் தான் நான் லிசன் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தான் லிசன் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஸ் பர் பிளான் என் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா ஆஸ் பர் பிளான் நீங்கள் போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் அந்த மாதம் இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எதிர்பார்த்து ட்ரை பண்ணி எதுவும் இருக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள் மீனராசி. இப்போ நீங்கள் பார்த்த பொது பலனை
ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுறீங்க. முதல்ல ராசியா லக்னமான்ற குழப்பம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ராசி என்பது உங்களுடைய மனநிலை. உங்களுடைய மனசில் எப்படி ஆசைப்படுவீங்க, உங்கள் மனசு எப்படி நினைக்கும்ன்றது தான் அந்த ராசி. அப்போ நீங்கள் பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றது அதை இண்டிகேட் பண்ணும். லக்னம் என்பது உங்களுடைய விதி. உங்களோட விதிப்படி அது எப்படி கோளுடைய நகர்வு இருக்குது, அது என்ன நடத்தும் அப்படிங்கிறதான் லக்னம். அதன் அடிப்படையில் ரிசல்ட்டு கொடுத்துரும். ஸோ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ லக்னம்னா சூரியன், ராசினா சந்திரன். சந்திரன்னா மனசு, உடம்பு. லக்னம்னா விதி, ஆன்மா. அவ்வளோதான். அந்த மாதிரி புரிஞ்சுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுமே தான் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ராசிக்கு அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு. எல்லாரும் நான் பேசும்போதும் பர்சனலாக நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ மேஷ ராசி, குரு சூப்பராக இருக்கார், ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க மீன லக்னம். அதே மாதிரி சில பேர் வந்து இப்போ நான் வந்து நீங்கள் சொன்னீங்க கன்னி ராசி எக்ஸ்ட்ராடரியாக குரு பார்வை வந்திருக்கு, நல்லது நடக்கும். பட் ஆனால் லக்னம் கேட்டால் கடக லக்னம். ஸோ லக்னத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. அடுத்தது உங்கள் ஹாரோஸ்கோப்பை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோம். பாசிட்டிவ் நடக்கலைன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க, நெகட்டிவ் மட்டும் நடக்குதுன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷமே இல்லைன்னா நான் சொல்கிற நெகட்டிவே நடக்காது. தோஷமே இல்லைன்னா என்னென்னா நெகட்டிவாக பிளானட்ஸ் கன்ஜெக்ஷனே ஆகலை, எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நீட்டாக அட்லீஸ்ட் ஆவரேஜாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. தோஷம் சொல்கிறது இல்லை நெகட்டிவ் சொல்கிறது நடக்கவே நடக்காது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பாசிட்டிவாக நிறைய பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிருந்ததுன்னா நான் சொல்கிற பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும். அப்போது அந்த ஹாரோஸ்கோப்லேயே தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ தான் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் நிறைய தெரியுது, உங்களுக்கு பெருசாக தெரியுது. இதுதான் வித்தியாசம். இதுக்கு தான் நான் ஒரு முறையும் உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும் உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன. அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ்னால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஹேண்டில் ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டை கிளியராக வச்சுக்கோங்க. இப்போ நடக்கிற டிரான்சிஷனாக அதுக்கு மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி எது பொருந்துது அப்படிங்கிறது தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, ஹாரோஸ்கோப்பே எங்களுக்கு தெரியாது. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். செல்ஃபாகவே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் ஆர் டைம்லாம் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடாதீங்க. ஜென்ரல் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. ஏன்னா நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணினா பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும். இன்னும் என்ன பெட்டரான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கீங்க, இந்த வீடியோ பண்ணுங்கள், அது நிறைய வீடியோ பண்ணிட்டேன். நீங்கள் திரும்ப அந்த கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை நீங்கள் அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேட்சிங்க்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஏதாவது டைட்டில் இருந்தால் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் நான் முன்னால் சொன்ன விஷயம், இந்த வீடியோடைய ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல வரன், ஒரு பெண், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எலைட் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வரன் பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும், ரொம்ப வருஷம் பழக்கம்னால சொல்கிறேன். ஒரு பெண், வயது 27, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, திறமையானவங்க, இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. அந்த வரன் நல்ல ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் உடையவராக இருக்கணும். லைஃப்பில் ஒரு நல்ல ஆம்பிஷனாக இருக்கணும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறவராக இருக்கணும். அது அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்களும் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓரளவுக்கு வெல்த் இருந்தால் போதும். நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன், பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அண்ட் அவங்களுடைய லக்னமும் தனுசு லக்னம். ஸோ யாராவது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா info@lifehoroscope.in இந்த மெயிலுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கிளியராக நீங்கள் டைட்டிலே போட்டுருங்க, திஸ் இஸ் ரிகார்டிங் அந்த பிரைடுடைய கம்பேட்டிபிலிட்டிக்காகன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்கள் நம்பரும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், இல்லை உங்களுடைய யார் உங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சனோ உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை ரீட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் மேட்சிங்கும் பார்த்து, ஏன்னா ஹாரோஸ்கோப்போடு ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாரோஸ்கோப்பையும் நான் பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்தராக என்னன்றதை பேசுவோம். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, தனுசு ராசியாக இருக்கிறதுனால ரிஷபராசி, துலாம் ராசி, கடகராசி அப்ரோச் பண்ண வேண்டாம். இந்த மூணும் பொருந்தாது. ஈவன் தனுசு ராசியே இருந்தாலும் மூலா நட்சத்திரம் மட்டும் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நட்சத்திரங்களில் பூராடம் நான் சொல்லிட்டேன், பெண்ணுடைய நட்சத்திரம் பூராடம்.
நீங்கள் யாராவது பூராடமே பிறந்திருந்தால், இல்லை பூரம் இல்லைன்னா பரணி, இல்லாவிடில் நீங்கள் வந்து உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலும் அது பொருந்தாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. மற்றவர்கள் அப்ரோச் பண்ணலாம். ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷம் கிடையாது. அதே மாதிரி தோஷம் உள்ளவர்கள், சப்போஸ் ராகுக்கு தோஷம் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது வி கேன் கன்சிடர். செவ்வாய்க்கு நிறைய நிவர்த்தி உண்டு. ஸோ செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அப்ரோச் பண்ணலாம். நிவர்த்தி இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடியில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மாத பலனோட. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.